ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கீ செயின் ஒன்று 3x3 டிசைனில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் கலர் ஒயர் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கீ செயின் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், கோன் டிசைன், ஃபிஷ் மாடல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே கீ செயின் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கீ செயின் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஹாஃப் அண்ட் ஹாஃப் கலர் ஒயர் டிசைனில் இந்த கீ செயினை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஒயர்ஸ் வந்து 1.25 அடியில் எடுத்துக்கணும். அது போக ஒரு கீ செயின் தேவைப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ 2 ஒயர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சஸ் வந்து விட்டு அதே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பேசிக் நாட் போடணும். இந்த ஹார்ட் ஷேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேருந்து மொத்தமாக 3 சைஸ் டுட்டோரியல்ஸ் வந்து கீ செயினில் கொடுத்துருக்கேன். இப்போ மீதி இருக்க வயசை நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணி 2 சைட்லேயும் நாட்ஸ் போடணும். இது வரைக்கும் எல்லாம் நான் வந்து போட்டது கீ செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பிளெயின் ஒயராக சிங்கிள் கலர் ஒயராக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் ஒயர் யூஸ் பண்ணி இந்த கீ செயினை டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து இந்த சென்டர் ஒயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து மீதி இருக்கிற 2 ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம இந்த மாதிரி அழகாக கீ செயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். கூட போட்டது போக மீதியான வயசெல்லாம் எடுத்து வச்சு ஒரு 2 அடி ஒயரு 1.5 அடி ஒயர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கலர்ஃபுல்லாக கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கிஃப்டாக கொடுக்குறக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வாய்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், 2 சைட்லேயும் நம்ம எல்லா வாய்ஸும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டாச்சு. டைட் பண்ணிக்கங்க. இப்போ மறுபடியும் அப்படியே இந்த கிராஸ் கட் மெத்தடில் நாட்ஸ் போட வேண்டியதுதான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். கிஃப்ட் பேஸ்கெட்டு, ஸ்டோரேஜ் பவுலு, பூஜா பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்ஸ், அது போக டிஃபன் கேரியர் பேஸ்கெட்ஸு, ஒரு ரோல் பேஸ்கெட், 1.5 ரோல் பேஸ்கெட், 2 ரோல் பேஸ்கெட், எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி 3x3ல டிசைன் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், இப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போடணும். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி கொண்டு வரோம். இந்த ஃபஸ்ட் நாட் இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து இந்த சைடில் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். திருப்பி வச்சு ஒயரை வந்து நாட் போடுறோம். அவ்வளவே தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிராஸாக போகிற வயசில் நாட்ஸ் போட்டு முடித்து நம்ம மீதி இருக்க வயசெல்லாம் இன்சர்ட் பண்ணி விட வேண்டியது தான். இப்போ நம்ம 2வது வரிசை போட்டுட்ருக்கோம்.
இந்த ஒயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ஒயர் வரும். அதாவது அந்த ஒயரில் வந்து சென்டரில் லைன் வரும். அதுக்கப்புறம் பிளெயின் ஒயர் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் கலர்லலாம் கிடைக்குது. அது போக இப்போ மெட்டாலிக் ஒயர்ஸ்னு சில்வர் கலர் ஒயர்ஸ், மெட்டல் ஒயர்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கில்ட்ரிங் ஒயர்னு அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த கீ செயின்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக ஒயர்ஸெல்லாம் தேவைப்படாது. கொஞ்சமான ஒயர்ஸ் இருந்தாவே வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இது அப்படியே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். மீதி இருக்க ஒயர்ஸை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படியே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு 2 நாட்ஸ்குள்ளே உள்ளே விட்டு அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி விடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒயரை கட் பண்ணிக்கலாம். நமக்கு கீ செயின் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஆப்போசிட் சைட்ஸில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி விடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து இந்த சைஸ் கீ செயின்லேயே உங்களுக்கு வந்து பெருசாக வேணுன்னா இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 4x4, 5x5 அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போய் நம்ம கிராஸ் கட் மெத்தடில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வாய்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் வந்து நம்ம அப்படியே கீ செயின் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அழகான கீ செயின் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது சிங்கிள் கலராக நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கலர் கலர் வாய்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் கொடுக்குறக்கு இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்டையும் வாய்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டபுள் கலர் ஒயரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு சின்னதாக கீ செயின் ரெடி பண்ணியாச்சுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.